சார், சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கேஸில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆ, என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு நிமிஷம் டேபிள் கிட்ட வாங்க சார், ப்ளீஸ். ம், வா போயிட்டு வருவோம். வாங்க சார். சௌசருங்கிற இந்த கேம் கிறிஸ்துவர் பிறக்கிறதுக்கு 6500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெசபொட்டேமியாங்கிற நகரத்துல இது விளையாடப்பட்டிருக்கு. அந்த காலத்துல ஒரு அளவுக்கு மீறி இந்த கேம் எல்லா ஊர்லயும் பிரபலமாச்சு. அதே அளவுக்கு உயிர்களும் போயிருக்கு. அதனால அப்போ இருந்த ராஜாக்கள் இந்த கேமை தடை செஞ்சுட்டு இந்த கேமை பத்தின எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிட்டாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேமை பத்தின விஷயங்களை இப்போ இருக்கிற மனுஷங்க ஒரு ஆர்வத்தினால கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில பேர் இந்த கேமை விளையாடி அவங்க உயிர்களை இழந்திருக்காங்க. இந்த கேமுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. 1989 ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் இது எல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நம்ப வைக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தோடய இந்த கேமை விளையாடி அவங்க எல்லாரும் இறந்து அவங்க பொண்ணு மட்டும் உயிர் பழைச்சாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்க. என்ன இதெல்லாம் நம்புறியா? சார் உண்மைதான் சார், கொஞ்சம் பவர்ஸ் இருக்கு. சூப்பர் நேச்சுரல், பேரா. நிறுத்து, எனக்கு அதை பற்றிலாம் சார், தெரியாது. ஆனால் அந்த வருண் என்ன சொல்கிறான்? இதான் சொன்னார் சார். அவனை கூட்டு வாங்க. கிளம்பிட்டார் சார். என்ன போயிட்டானா? என்ன இந்த கதையை கேட்டு அவனை விட்டுட்டியா? ஏண்டா நீ ஒரு போலீஸ் தானே? அவனை மட்டும் எதுக்கு விசாரிச்ச? மற்றவங்களெல்லாம் எப்போ விசாரிக்க போற? எல்லாருக்கிட்டையும் பேசியா? ஓகே சார். ஹலோ. ஹலோ, தேஜாவா? Who is this? ஹலோ, வர்ஷாவா? சொல்லுங்க. நான்சியா? நான் கான்ஸ்டபிள் சோபன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும். உங்கள் ஃப்ரெண்ட் ஜோசப்போட மர்டரை பற்றி கொஞ்சம் பேசணும். ஓகே ஓகே சார். ஓகே சார். என்ன ஆச்சு அன்னைக்கு? டேவிட் இறந்துட்டான், இப்போ ஜோசப். இங்கே என்னதான் நடக்குது? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் ஏதோ ஒன்று என்ன ஃபாலோ பண்ணுது. அந்த கேம் ஆடினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. அந்த கேம் உங்ககிட்ட இருக்கா? இல்லை சார், நாங்கள் அதை அங்கேயே வச்சுட்டோம். நீங்கள் உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன். உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் கேமில் ஃபஸ்ட்டு தோற்று போனது டேவிட், அப்புறம் ஜோசப். இங்கே கூட அதே தான் சார் நடந்திருக்கு. என்னால் இதை நம்ப முடியலையே. அந்த கேமில் என்ன நடந்துச்சோ அதான் சார் ரியல் லைஃப்லையும் நடக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கேமில் வருண் தான் சார் எல்லாரையும் கொண்டது. அப்போது வருணை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? சரியாக சொல்ல தெரியல சார், ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்கு. சரி, இப்போ நீங்கள் கிளம்புங்க. சரி சார்.
என்ன உண்மை? ஜோசஃபோட லவ் மேட்டர் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜோசப் இறந்துருக்கான். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் மேலே சந்தேகப்படுற? உண்மை சொல்லு. ஹே சி லூசு, நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நான் ஜோசப்க்கு கால் பண்ணி பேசினேன். ஜோசப் ஏன் இதை என்கிட்ட சொல்லலை? எதை பற்றி பேசுகிற? எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு நினச்சேன். தேஜாவை பற்றியா? ம். அப்படி இல்லைடா, தேஜானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் இந்த லவ் இதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, தெரியும்ல. ஸோ நானே ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கேன்டா. தேஜானா அவ்வளோ பிடிக்குமோ? சொல்லு. ரொம்ப பிடிக்கும்டா. சரி, நீ எதுவும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நானே அவகிட்ட பேசுகிறேன். அப்படியா? தேங்க்யூடா. ம். சாரி வருண், என்னால எதையும் புரிஞ்சுக்க முடியல. டேவிட் இறந்து போன அதிர்ச்சியில இருந்து இன்னும் யாரும் வெளியே வரல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பயத்துல இருக்கோம். எனக்கு என்னமோ ஜோசஃபை யாரும் வேணும்னே பிளான் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு தோணுது. அதனாலயே எனக்கு என்னென்னமோ டவுட்ஸ் எல்லாம் வருது. ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். டென்ஷன் ஆகாத, எல்லாம் முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம். வருண், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க. சார், நாங்க எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். டேவிட் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் ஜோசஃபும் இறந்து போயிட்டான். எங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியல சார். அந்த கேமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தெரியாது சார். ஆனா வருண் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கேமுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இரு, நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். தேஜா, எனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்கே பாருங்க, அதே மாதிரி நான் எந்த தப்பும் செய்யலை. ஏதோ கேமை பற்றி சொன்னாங்க. இப்போ நீங்கள் கூட அந்த கேம்னால தான் சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரோ இது வேணும் பண்ணுறாங்கன்னு தோணுது. அது யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆல் திஸ் கேம் அண்ட் ஷிட் வருண் தான் ஏதோ உளறிட்டு இருக்கா. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்கன்றது கம்ப்ளீட் ஃபூலிஷ்னஸ். கேப் புக் பண்ணுறியா?
வர்ஷாக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சு. என்ன நீ அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ரிங் போது பாரு. ஹலோ நான்சி. வர்ஷா நான் கிளம்புறேன். நான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ண போறேன். தேஜா, நான்சி ஊரை விட்டு போறாளாம். ஹலோ. நான்சி கேப் வந்துருச்சு. பாய். சரி, ம், பார்த்து போ. சரி. ஸ்டேஷனில் என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? சொன்னதெல்லாம் வேஸ்ட் தான். தேஜா, நீ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொன்னேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்பி தான் ஆகணும். இப்போ என்ன அந்த கேமா? எஸ், ஜோசப் கிட்ட ஃபோன்லேயே இதை தான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான். டேய், அந்த கேமுக்கும் நமக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு சொல்லு. இங்கே பாரு, எனக்கும் அதான் தெரியல. என்னாலயும் இது நம்ப முடியல. ஆனா எல்லாமே அதுக்கேத்த மாதிரி தான் நடக்குது. வர்ஷா, நீ கூடவா? அவன் தான் ஏதோ லூசு மாதிரி உளறானா? நெக்ஸ்ட் நீ தான் தேஜா. பைத்தியம் பிடிச்சிருக்காடா உனக்கு? அந்த கேமில் ஜோசப் இறந்து போனதுக்கப்புறம் செத்து போனது நீ தான். வாட்? ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட்? நான் இதை பயமுறுத்தணும்னு உன்கிட்ட சொல்லலை, பட் நமக்கு ஆப்ஷன் இல்லை. தேஜா, சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோப்பா. நானும் இதை கொஞ்சம் கூட நம்பல. பட் வருண் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. கைஸ் லிசன் டு மீ. டேவிட் தி ஹார்ட் அட்டாக், ஜோசப் தி மர்டர். அதுவும் இல்லாமல் அவர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கும்போது ஊர் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நமக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நான் போலீஸ் கிட்ட கூட அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட நம்ம இதே தான் பேசிட்டு இருந்தோமே தவிர நான் போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இது அந்த மாதிரி இல்லை. டோன்ட் ஸ்டே அலோன். இதுக்கப்புறம் இவளும் உன் கூட தான் தங்குவா. எங்கள் அம்மா நாளைக்கு வராங்க. அப்படியா? சொல்லவே இல்லை. இந்த டென்ஷனில் நான் மறந்தே போயிட்டேன்டா. சரி சரி, இன்னைக்கு ஒரு நைட் வருஷம் கூட இருக்கட்டும். நாளைக்கு அம்மா வந்ததுக்கப்புறம் இவ வந்துருவா. அவங்க வரலனாலும் நான் தனியாக தான் தங்குவேன். மா தாயே, நீ தைரியமான பொண்ணு தான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இவளும் கூட தங்க வச்சுக்கோ. சரி வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன் உங்களை. ஓகே. வருஷா, ஜாக்கிரதையாரு.
நோ ப்ராப்ளம். லக்ஷ்மி என் கூட தான் இருக்காங்க. சரி, ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு. ஓகே பாய். 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 டேக் கேர் வர்ஷா. ஓகே தேஜா பாய். பாய். பாய் வர்ஷா. Bye, வருண். பாய். குட் நைட் வர்ஷா. இன்னும் என்ன இருக்கு? எனக்கும் நீங்கள் தனியாக ஸ்டே பண்ணுறது சரின்னு தோணலை. சி வருண், நீ ரொம்ப யோசிக்கிற. எனக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேயா? தேஜா, நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வருண் ப்ளீஸ், நாட் அகைன். சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். மார்னிங் எனக்கு கால் பண்ணு. சரி, நான் போட்டுமா? சரி. தேஜா. ஆ ஒன்றும் இல்லை, போ. சொல்லு என்னன்னு. ஒன்றும் இல்லை, நீ ஜாக்கிரதையா இரு. சொல்லு. நம்ம இதை பற்றி மார்னிங் பேசலாம், ஓகேவா? ஓகே பாய். Someone make you lean low. I love you, and that's all I really know. Story, baby, yes, say yes. இது என்ன? அப்ப நான் லாக் பண்ணாம வந்துட்டேனா? Hey guys, thanks for everything. என் லைஃபோட தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னா அது இப்ப நடக்கிறது தான். இன்னைக்கு நடந்ததை என் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். Cheers. 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 Hey. Guys, நான் போறேன். உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன். பட் ப்ராமிஸ், ஒரு செகண்ட் கூட உங்களை நினைக்காம நான் இருக்க மாட்டேன். வருண், டேவிட், ஜோசப், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ. நீங்க 3 பேரும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், ஓகேவா? அண்ட் தேஜா, யூ ஆர் மை டார்லிங். லவ் யூ பேபி. லவ் யூ டூ. வர்ஷா,
ஒருவேளை நீ பையனா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஹே காய்ஸ், நான் சீக்கிரமே எம்எஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனே இங்க ஓடி வந்துருவேன். ஓகேவா? வில் மிஸ் யூ நான்சி. அவசியமா போணுமா டார்லிங்? இங்கேயே ஏதாவது காலேஜ்ல படிக்கலாம்ல. ஹே வாயை மூடுங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்க வந்துட போறா. ஏ வருண், நான் இல்லாதப்ப ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னு வெய்யே. ஹே நான் என்ன பண்ண போறேன்? நான் பக்கத்திலேயே இருந்தோம், என்னால ஒண்ணு காப்பாற்ற முடியலையே. என்ன நடக்கும் தெரிஞ்ச முடியலையே. தேஜா, தேஜா, I love you, Teja. I love you.